இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் கொடுத்துட்டு வரோம். அதில் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். மே 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழக அமைச்சரவையில் எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன துறைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல நம்முடைய முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள், அவருக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பொது நிர்வாகம், உள்துறை, காவல்துறை, நகராட்சி, மகளிர் இளைஞர் நலன், குடிநீர் விநியோகம், நகர்ப்புற வளர்ச்சி, இது எல்லாமே நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. என் ஆனந்த் அடுத்த நிலையில், முதல்வருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணி, விளையாட்டு மேம்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அருண்ராஜ் மக்கள் நல்வாழ்வுத்துறை, சுகாதாரத்துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் பேரிடர் மேலாண்மை துறை கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னாடி நிதி அமைச்சராக இருந்தார், இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டதில் அவருக்கு பேரிடர் மேலாண்மை துறை கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, செய்தித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கார். வெங்கட்ராமன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஆர் நிர்மல்குமார் மின்சார மற்றும் நீதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கார். டி கே பிரபு அவர்கள் கனிம வளத்துறை, கீர்த்தனா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க 9 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 பேர். இந்த 10 பேருமே சிஎம், அதாவது சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னைக்கு பதவி ஏற்றாங்க. இப்போ அமைச்சர்களுக்கான விரிவாக்கம் அப்படின்றது நடந்திருக்கு. இன்னைக்கு மட்டும் ஒரு 23 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. அப்போ செங்கோட்டையன் வசம் இருந்த நிதித்துறை மரியா வில்சன் அவர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அப்போ நிதித்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மரியா வில்சன் அவர்கள், ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றவர். போக்குவரத்து துறை சேலம் தெற்கு எம்எல்ஏ விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்து அறநிலையத்துறை ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ரமேஷ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உயர்கல்வித்துறை பார்த்தீங்க அப்படின்னா மேலூர் எம்எல்ஏ காங்கிரஸை சார்ந்தவர் விஸ்வநாதன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி நிதித்துறை பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் மரியா வில்சன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை கிணத்துக்கடவு எம்எல்ஏ விக்னேஷ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மீன்வளத்துறை தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. வனத்துறை காஞ்சிபுரம் எம்எல்ஏ ரஞ்சித் குமார் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குங்க. அடுத்து பார்த்தோன்னா பால்வளத்துறை குமாரபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கால்நடைத்துறை அவினாசி எம்எல்ஏ கமலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு சிறப்புனா, இந்த கமலி அவர்களுக்கு 28 வயசு தாங்க ஆகுது. மிக குறைந்த வயதில் அமைச்சரான ஒரு நபர், பெண் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருமதி கமலி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. வேளாண் துறை அமைச்சர் கும்பகோணம் எம்எல்ஏ வினோத் அவர்கள், சுற்றுச்சூழல் திருவாரூர் எம்எல்ஏ ஏ ராஜீவ் அவர்கள் சுற்றுச்சூழல் அமைச்சராக பதவியேற்றிருக்காரு. வீட்டு வசதி கடலூர் எம்எல்ஏ ராஜ்குமார் அவர்கள் வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும், கூட்டுறவுத்துறை அரக்கோணம் எம்எல்ஏ காந்திராஜ் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில் அமைச்சர் ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ மதன்ராஜ் அவர்களும், சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் ராஜபாளையம் எம்எல்ஏ ஜெகதீஸ்வரி அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சுற்றுலாத்துறை கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ் அவர்களும், கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ விஜய பாலாஜி அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை ராசிபுரம் எம்எல்ஏ லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏஐ தகவல் தொழில்நுட்பத்துறை நாட்டிலேயே 2வது ஏஐ தொழில்நுட்பம், அந்த துறை செயற்கை நுண்ணறிவுத்துறைக்கான ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா நாட்டிலேயே இந்தியாவிலே 2வதா எங்க நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வேளச்சேரி எம்எல்ஏ குமார். அப்போ முதல் முறையாக கேரளாவில் குஞ்சாலி குட்டி, நாட்டிலே முதன் முறையாக ஏஐ துறைக்கு ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டது எங்க அப்படின்னா கேரளாவில் குஞ்சாலி குட்டி அவர்கள் காங்கிரஸ் அமைச்சரவையில் கொடுத்துருக்காங்க. இப்போ 2வதா தமிழகத்தில் ஏஐ தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேளச்சேரி எம்எல்ஏ குமார் அவர்கள் நாட்டிலேயே 2வதாக நியமிக்கப்பட்டிருக்கார். வெளிநாடு வாழ் தமிழர் நலன் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ தென்னரசு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கோவை வடக்கு எம்எல்ஏ சம்பத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. தொழிலாளர் நலத்துறை அறந்தாங்கி எம்எல்ஏ முகமது ஃபர்வேஸ் அவர்களுக்கும், மனிதவளத்துறை தாம்பரம் எம்எல்ஏ சரத்குமார் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அமைச்சரவை பட்டியல்.
இந்த அமைச்சரவை பட்டியலில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, ஓகே பாருங்க, இந்தியா ஆர்சியோடைய தலைமை பொறுப்பு 2026 ஏற்றிருக்காங்க. ரீஜனல் கோஆப்ரேட்டிவ் அக்ரிமெண்ட் அப்படின்றதான் ஆர்சிஐ, அதாவது பிராந்திய கூட்டுறவு ஒப்பந்தம் என்பது சர்வதேச அணுசக்தி முகமையின் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு இயங்கக்கூடிய ஒரு அரசுக்கிடையிலான அமைப்பு தான் இந்த ஆர்சிஏ அப்படின்றது. ஓகேவா? அப்போ பிராந்திய கூட்டுறவு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், ரீஜனல் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்றது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ இதில் அதிகாரப்பூர்வ தொடக்கம் நவி மும்பையில் அண்மையில் தொடங்கிய தேசிய பிரதிநிதிகளின் 48வது கூட்டத்தில் இந்திய முறைப்படி இந்த தலைமை பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி இந்த தலைமை பொறுப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்றிருக்காங்க. மைய கருப்பொருள்னு பார்க்கும்போது இதனுடைய தீம் என்னன்னா, இத்தலைமையின் கீழ் இந்தியா அணுகுமுறை விஸ்வபந்து பாரத். ஓகேவா? தீம் என்னன்னு கேட்பாங்க. விஸ்வபந்து பாரத், இந்தியா உங்கள் பக்கத்தில், இந்தியா பை யுவர் சைடு என்ற கருப்பொருள் அடிப்படையில் தான் நம்ம இந்த தலைமை பொறுப்பை வந்து ஏற்றிருப்போம். நோக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளின் அமைதியான வழிகளில் அணு அறிவியல் தொழில்நுட்பத்தை, நியூக்ளியர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி சுகாதாரம், விவசாயம், நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய முக்கிய நோக்கம். அப்போது ஆர்சிஏ உடைய தலைமை பொறுப்பை 2026 யார் ஏற்றிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்தியா ஏற்றிருக்காங்க. இது என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அணுசக்தி முகமையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பிராந்திய கூட்டுறவு ஒப்பந்த அமைப்பு. இதில் நம்ம தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கோம். இதில் முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா, மைய கருப்பொருள் தீம் என்னன்னு தான் கேட்பாங்க. விஸ்வபந்து பாரத் மற்றும் இந்தியா உங்கள் பக்கத்தில், விஸ்வபந்து பாரத், இந்தியா பை யுவர் சைடு அப்படின்றது தான் இதனுடைய கருப்பொருள். அடுத்து அமைச்சரவை பட்டியல் பார்த்துருக்கோம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஏஐக்கு வந்து ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நாட்டிலே 2வது சொல்லப்படுது எம்எல்ஏ குமார் அவர்கள். குஞ்சாலிக்குட்டி வந்து கேரளாவில் நாட்டிலே ஏஐ துறைக்கு முதல் ஒரு அமைச்சரவை நியமிக்கப்பட்டது வந்து கேரளாவில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த அமைச்சரவை பட்டியல் கண்டிப்பாக கேட்கலாம். இப்போ இதில் இன்னும் சில கூடுதல் அமைச்சர்கள், இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 36 அமைச்சர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அமைச்சரவையில் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் சில கூட்டணி கட்சிகள் கூடுதல் அமைச்சர்கள் உள்ள சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆதி திராவிடர் நலத்துறை, அதே மாதிரி சிறுபான்மையினர் நலத்துறைக்கு இன்னும் அமைச்சர் போடாமல் இருக்காங்க. அது யார் யார் அப்படின்றது பின்வரும் நாட்களில் கண்டிப்பாக தெரியும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு கூட்டணி கட்சிகளில். அதற்கான அந்த முடிவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் எடுக்கப்படும்.